இவனை அடிப்பேன் மிதிப்பேன் கொண்டு கூட போட்டுருவேன் நானு. அதை கேட்க நீ யாரு? நீங்க அடிக்கிறதுக்கும் மிதிக்கிறதுக்கும் இவன் ஆளு கிடையாது. நான் அப்படிதான் கேட்பேன். நீங்க இவன் மேல கைய வச்சா நான் உங்க மேல கை வைக்க வேண்டி வரும். மரியாதை இங்க இருந்து போயிடுங்க. நீங்களே கை வைப்பியா? என் மேல கை வச்சு பாரு, என் மேல கை வச்சு பாரு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். கேப்பல பாரு போறான். என்ன என்ன செய்யலான்னு பாக்குறேன். சொல்லிட்டே இருக்க. சொல்லிட்டே இருக்க. கடைசி வார்னிங். மரியாதை இங்க இருந்து போயிடுங்க. ஏலா, இது ஏன் குடும்ப விவகாரம். இதுல தலையிட உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? சாரி சார், இது உங்களோட குடும்ப விவகாரம் இல்ல, இது என்னோட குடும்ப விவகாரம். இவரு என்னோட புருஷன். ஞாபகம் இருக்கா மிஸ்டர் சவுந்தர பாண்டியன்? இது இவன் ஏன் கழுத்துல கட்டின தாலி. சட்டப்படி பார்த்தாலும் நான் இவனோட பொண்டாட்டி. ஏன் முன்னாடி என் வீட்டுக்காரனை அடிச்சுங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னல இது? சொன்னல, அவ வாயில இருந்து வந்ததெல்லாம் போய் இப்ப பேசுறால, இதுதான் நிஜம். நல்லா பாரு. என்ன சொன்ன நீ? இவன் பொண்டாட்டி எப்பத்துல இருந்தலா? நீ கூட வாழ மாட்டேன் சொன்னேன். ஆமா, கோவத்துல அப்படிதான் சொல்லுவோம். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 வாக்குவாதம் நடக்கும். அத பத்தி யாரும் கேட்க உரிமை கிடையாது. ஏன் பெத்த அப்பனா இருந்தாலும் உரிமை கிடையாது. ஆமா, உரிமை கிடையாது. என்ன பிரசிடென்ட் சார், பெத்த அப்பனுக்கே உரிமை கிடையாதுன்னு சொல்லிட்டா அண்ணனுக்கு உரிமை இருக்குமா? இல்லை, வாழ நம்ம கிளம்புவோம். அப்ப இந்த பஞ்சாயத்து அதெல்லாம் அவன் பாத்துக்கிடுவா. போயே சீக்கிரம் அவங்களுக்கு தலை தீபாவளிக்கு ஏற்பாடு பண்ணுவான். இம்புட்டு நாள் இப்படி ஆட்டம் போட்டு இப்ப இப்படி பேசுதா பாத்தியா? இப்ப புரியுதா நான் சொன்னது சரிதான்னு? நீ ஒரு தீர்க்க தரிசில, உன் பேச்ச கேட்காம போனது ஏன் தப்புதேன். என்னைய மன்னிச்சுக்கிட்டு வந்து வண்டியில ஏறு. வா, போய் வேலையை பார்ப்போம்.